இறைச்சி என்பது வெதுவெதுப்பான குருதியை உடைய 4 கால் விலங்குகளின் தசையை குறிக்கிறது. இதில் முதன்மையான கால்நடை ஆடு. இறைச்சியில் விலங்குகளின் சுரப்பிகள் மற்றும் உறுப்புகளும் அடங்கும். இறைச்சியிலிருந்து பல உயிரி எரிபொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதன் குடல் கொத்துக்கறியாக பயன்படுகிறது. கொழுப்பு, ஜெலட்டின் மற்றும் பிற உபபொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இந்தியா மற்றும் ஆசிய நாடுகளில் செம்மறியாட்டு இறைச்சிக்கும் வெள்ளாட்டு இறைச்சிக்கும் அதிக வேறுபாடு காட்டப்படுவதில்லை. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளாட்டு இறைச்சியே அதிகம் விரும்பப்படுகின்றது. இதுபோன்று மலேசியா மற்றும் பல ஆப்பிரிக்க நாடுகளில் வெள்ளாட்டு இறைச்சியே அதிகம் விரும்பப்படுகிறது. மேலை நாடுகளில் வெள்ளாட்டு இறைச்சி செம்மறியாட்டு இறைச்சி போல் விரும்பப்படுவதில்லை. வெள்ளாடுகள் வெட்டப்படும் பொழுது 50 முதல் 55% இறைச்சி கிடைக்கின்றது. எனினும் கிளை நாடுகளில் அதிக அளவில் வெள்ளாட்டின் பாகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. செம்மறியாட்டு இறைச்சி மட்டன் எனப்படும் பொழுது வெள்ளாட்டு இறைச்சி செவ்வான் என அழைக்கப்படுகின்றது. இறைச்சியின் வகுப்புகள். 1 வயது ஆட்டிறைச்சி, 12 முதல் 20 மாதங்கள் வயதுடைய இளம் ஆடு. முதிர்ந்த ஆட்டிறைச்சி, இரு பாலினங்களின் சதைப்பகுதி. இறைச்சியை முதிர்வடைய வைத்தல். இறைச்சியை 1 அல்லது 2 நாட்களுக்கு குளிர்வித்தால் விரைப்புத்தன்மை ஏற்பட்டு தசைப்பகுதி மீண்டும் மென்மையாகவும் வளையக்கூடிய தன்மையுடனும் மேம்பட்ட சுவை மற்றும் சாறுத்தன்மையுடனும் நெகிழ்வடைகிறது. இறைச்சியை முதிர்விக்கும் இந்த காலகட்டத்தில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன. ஆட்டிறைச்சி எப்பொழுதாவது பதப்படுத்தப்படுகிறது. இறைச்சியின் தரத்தை பொறுத்து பிரிக்கப்படுகிறது. தரம் அதன் நிலைத்தன்மை மற்றும் சாறுத்தன்மையுள்ள அல்லது சதையில் உள்ள நார்ச்சத்தின் அளவை கொண்டு பிரிக்கப்படுகிறது. இறைச்சியை மென்மையாக்குதல். மென்மையாக்குதல் என்பது இறைச்சியின் முக்கிய சிறப்பியல்பாகும். குளிர்ந்த அறையில் சேமிப்பதன் மூலம் இறைச்சி பதப்படுத்தப்பட்டு பின்பு இயற்கையான நொதிகள் மூலம் மென்மையாகின்றது. இயந்திர முறை இறைச்சி மென்மையாக்கலில் மீயொலி அதிர்வுகளை பயன்படுத்தி வேகமாக வெட்டுதல் மற்றும் அரைத்தல் மூலமாக இறைச்சி மென்மையாகிறது. இயந்திர முறை தசை நார்கள் மற்றும் இணைப்பு திசுக்களை உடைக்கிறது. நொதித்தல் மூலம் இறைச்சியை மென்மையாக்குவது பழைய முறையாகும். சமைப்பதற்கு முன்பாக இறைச்சியை பப்பாளி இலை கொண்டு மூடி வைப்பதால் மென்மையாகிறது. இறைச்சியில் உப்பின் அளவை குறைப்பதன் மூலம் மென்மையாக்கப்படுகின்றது. உப்பு தசை நார்களில் நீர் வைத்திருக்கும் திறனை அதிகரிக்கும். இறைச்சியின் மென்மைத்தன்மையை அதிகரிக்கும் மற்றொரு முறை காரமாற்றம் ஆகும். இறைச்சியை பதனப்படுத்துதல். பதனப்படுத்தும் பொழுது இறைச்சியின் பாதுகாப்பு, தனிப்பட்ட சுவை, சிவப்பு நிறம் மற்றும் மென்மைத்தன்மையில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. பதனப்படுத்த பொதுவாக தேவையான பொருட்கள் உப்பு, சோடியம் நைட்ரேட் அல்லது நைட்ரேட், சர்க்கரை மற்றும் மசாலா பொருட்கள் ஆகியவையாகும். நைட்ரேட் மயோகுளோபின் சிவப்பு நிறத்தை தக்க வைக்கிறது, சுவையை அதிகரிக்கிறது மற்றும் கிளாஸ்ட்ரிடியம் பொட்டுலிமை தடுக்கிறது. மசாலா பொருட்கள் வாசனைக்காக சேர்க்கப்படுகிறது. இறைச்சியை துண்டாக்குதல் மற்றும் தரம் பிரித்தல். இறைச்சி பொதுவாக பெரிய துண்டுகளாக பிரிக்கப்பட்டு அவை மீண்டும் சிறு சிறு துண்டுகளாக பிரிக்கப்படுகின்றன. இறைச்சி தரத்தை பொறுத்து பிரிக்கப்படுகிறது. தரம் அதன் சாறுத்தன்மை அல்லது தசை நார்களை பொறுத்து பிரிக்கப்படுகின்றது. இறைச்சி சமைக்கும் முறைகள். உலர் வெப்பம். வறுத்தல். கடாயில் 163 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வறுக்கும் பொழுது இறைச்சி பார்ப்பதற்கு நன்றாகவும் நல்ல சுவையுடனும் இருக்கும். வாட்டுதல். இம்முறையில் இறைச்சியை நேரடி கதிரியக்க வெப்பத்தில், அதாவது கேஸ், கரியடுப்பு அல்லது மின்சார அடுப்பில் வைக்கவும். வாட்டுவதற்கு மென்மையான துண்டுகள் 2.5 சென்டிமீட்டர் பருமன் கொண்டதாக இருக்க வேண்டும். மெலிந்த துண்டுகளாக இருந்தால் வாட்டும் பொழுது மிக உலர்ந்துவிடும். வாட்டும் பொழுது வெப்பநிலை 176 டிகிரி செல்சியஸ் அளவாக இருக்க வேண்டும். உலர் வெப்பத்தில் வாட்டுதல் வறுத்தலை விட வேகமாக இறைச்சியை சமைக்கும் முறையாகும். கடாயில் வாட்டுதல். இறைச்சி குளிர்ச்சியான வளையத்தில் வைக்கப்பட்டு சூடேற்றப்படுகிறது. அதனால் இறைச்சி மெதுவாக வேகிறது. கடாயில் படிந்திருக்கும் கொழுப்பை நீக்கிவிட வேண்டும். அப்பொழுதுதான் இறைச்சியை கடாயில் வறுப்பதற்கு பதிலாக வாட்ட முடியும். பொரித்தல். வறுத்தலில் 2 வகை: கடாயில் வறுத்தல் மற்றும் பொரித்தல். அதிக வெப்பநிலையில் சமைத்தால் இறைச்சி வேகாமல் போகலாம். ஈர வெப்பம். இம்முறை மென்மையற்ற துண்டுகளுக்கு பயன்படுகிறது. அதி அழுத்த வதக்கல். இம்முறையில் இறைச்சி தண்ணீர் சேர்த்து அல்லது சேர்க்காமல் சமைக்கப்படுகிறது. வாட்டுதல். கடாயில் வாட்டுதல் அல்லது வறுத்தல் மூலம் இறைச்சி கவனமாக எல்லா பகுதிகளிலும் பழுப்பு நிறமாக்கப்படுகிறது. தக்காளி மற்றும் பழச்சாறு திரவ நிலையில் சேர்க்கப்படுகிறது. சுண்ட கொதிக்க வைத்தல். கடுமையாக இறைச்சியின் பெரிய துண்டுகள் போதுமான அளவு தண்ணீரில் மென்மையாகும் வரை சமைக்க வேண்டும். அழுத்த சமையல். இம்முறைக்கு குறைவான நேரம் போதுமானது. அழுத்த சமையலில் குறைவான சாறு மற்றும் சமையல் இழப்பு குறைகிறது.
பதப்படுத்துதல். பதப்படுத்தும் பொருட்களை சேர்க்கும் பொழுது இறைச்சியின் சுவை, நிறம் மற்றும் மென்மைத்தன்மையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. மூப்படைய வைத்தல் இறைச்சியை புதிது போல் வைக்கிறது. பதப்படுத்துதல் இறைச்சியின் தன்மையை மாற்றுகிறது மற்றும் பல்வேறு பொருட்களை தயாரிக்க பயன்படுகிறது. இதன் நோக்கம்னு பார்த்தோம்னா, தனித்தன்மை வாய்ந்த சுவையான இறைச்சி பொருட்கள் தயாரிக்க, சமைத்த பின்பும் இறைச்சியின் சிவப்பு நிறம் மாறாமல் இருக்க. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு. இது மிதமான பாதுகாப்பு மற்றும் சுவை இருக்க செய்கிறது. சோடியம் நைட்ரேட். சோடியம் நைட்ரேட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பதப்படுத்தப்பட்ட இறைச்சிக்கு தனிப்பட்ட சுவை சேர்க்கிறது, பாதுகாக்க பயன்படுது, நஞ்சுக்கு எதிராக செயல்படுது. பதப்படுத்தப்பட்ட இறைச்சியில சிவப்பு நிறம் பாதுகாக்கப்படுது. சர்க்கரை. இது நிறத்தை சமன் செய்கிறது மற்றும் சுவையை கூட்டுகிறது. நறுமணப் பொருட்கள். இதுவும் முக்கியமாக சுவைக்காகத்தான் சேர்க்கப்படுது மற்றும் மணத்திற்காகவும் சேர்க்கப்படுது. பதப்படுத்தும் முறைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு விதங்களில் தான் பதப்படுத்தப்படுகிறது. ஒன்று உலர்பதனம், மற்றொன்று ஊறுகாய் பதனம். உலர்பதனம். பதனப் பொருட்கள் நீர் சேர்க்காமல் இறைச்சியுடன் சேர்க்கப்படுகின்றன. ஊறுகாய் பதனம் என்பது தேவையான பொருட்கள் நீரில் சேர்க்கப்படுகின்றன. உலர்ந்த உப்பு பதனம். உப்பு தனியாக அல்லது உப்புடன் நைட்ரேட் அல்லது நைட்ரைட்டுடன் சேர்த்து பயன்படுத்தலாம். கொழுப்பு சத்து அதிகமாக உள்ளவர்கள் இம்முறையை பயன்படுத்தலாம். இதோட தீமை என்னன்னு பார்த்தோம்னா, இறுதியில் பொருள்கள் உப்பாகவும் நிறம் இழந்தும் காணப்படும். வழக்கமான உலர்பதனம். உலர்பதனத்தில் மாற்றங்கள் பொதுவாக கொள்கலன் உபயோகிக்கும் பொழுது இறைச்சி உப்பாகவும் மற்றும் பொதுவாக நறுக்கப்பட்ட பதமிட்ட பொருட்கள் எப்பொழுதும் சிலிண்டர் வடிவில் இருக்காது. இறைச்சியை புகையூட்டுதல். பதப்படுத்துதல் மற்றும் புகையிடல் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை மற்றும் ஒன்றாக செயல்படுபவை. பதப்படுத்துதல் மற்றும் புகைத்தல் இரண்டும் இறைச்சியை பாதுகாக்கிறது. இறைச்சியை புகைத்தலின் நோக்கங்கள்: வாசனை மற்றும் சுவையை அதிகரிக்கிறது, பாதுகாப்பு தருகிறது, புதிய பொருட்கள் தயாரிக்க உதவுகிறது, நிறத்தை பாதுகாக்கிறது, குழம்பு வகை இறைச்சியின் மீது பாதுகாப்பு உரையை உருவாக்குகிறது, விஷத்தன்மையிலிருந்து பாதுகாக்கின்றது. குரலாக்கம்: திரு ஏ. விவேக். புகைப்படங்கள்: திரு எம். சோலைராஜா. தகவல் உருவாக்கம்: அருப்பே கொள்கை ஆய்வு மையம், அருள் ஆனந்தர் கல்லூரி, தன்னாட்சி, கருமாத்தூர், மதுரை மாவட்டம். நன்றி. காமன்வெல்த் ஆஃப் லேர்னிங், கனடா.